அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா கோதுமை ரவை உப்புமாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பை சட்டியில் வச்சுட்டேன். அடுப்பு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு பருப்பு, ஏன்னா நிறையா போடக்கூடாது, அதனால் இப்போது கடுகு நல்லா பொரியுது. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதை போட்டுடலாம். ஒன்றாவே போட்டு கிண்டிடலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை முக்கால் ஸ்பூனுக்கு உப்பு. நல்லா அதை வதக்கி விடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், ஒரு 2 சிட்டிக்காய் மஞ்சத்தூள், பக்கத்து அடுப்பில் தண்ணி கொதிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த அடுப்பை வெந்நீர் கொதிச்சிருச்சு. கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் சீக்கிரம் அது வேகும். ஒரு 1.5 சொம்பு தண்ணி. இப்போ சரியான சூடு. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சேன்னு பார்ப்போம். கொதித்த தண்ணி பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த கிளாஸுக்கு தான் 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் வீட்டிலையே அரைச்சி திரிச்சது, இது வறுத்தது. கரெக்டாக 2 கப்பு ரவை, 2 கிளாஸு. ஓகேங்களா? இது இப்போது சிம்மில் இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வேகட்டும். அதுக்கப்புறம் அது ஒரு மூடியை போட்டுரும். அப்புறமா பார்க்கலாம். இப்போது மூடியை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு. சிம்மில் வச்சுட்டு தான் போனேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாஷால்லா. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு தூவிக்கலாம். ஓகே, தேங்காய் பூ போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடலாம். இப்போது சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆஹா, செமையாக இருக்குது. ஆஹா, சூடு சூடு. மாஷாஅல்லாஹ். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கோதுமை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெந்நீரில் போட்டு நம்ம வச்சோம்னாக்கா அதை விட அது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். ஓகே, இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சு அப்புறம் பார்க்கலாம். சரி, 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டி விட்டுடலாம். ரவையெல்லாம் 10 நிமிஷத்தில் கிண்டி எடுத்துடலாம். கோதுமைலாம்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கோதுமையை அது மாதிரி உப்புமாவை கிண்டி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்ன்ற சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு சிலர் வந்து பொங்கல் செய்வாங்க, ஒரு சிலர் வந்து கிச்சடி செய்வாங்க. இது கிச்சடியும் செஞ்சு சாப்பிட்லாம், உப்புமாவும் செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அவ்வளோதான், உப்புமாவு ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை உப்புமாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இறால், எறா, முட்டைக்கோசு வச்சு பொரியல் பண்ணது மதியானம். அது தொட்டுக்கிறதுக்கு. இவ்வளோ தான் இன்றைக்கி நைட்டு டின்னர் ஃபினிஷ். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்குமா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சேன் சாப்பிட்றதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னு தான் நானும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வீடியோவோ போடல. ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வீடியோ போடுவேன், பாருங்கள். சரியா? என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நானே வீட்டில் முழு கோதுமையை அதை காய வச்சு க்ளீன் பண்ணி காய வச்சு அதை எடுத்துன்னு போய் திரிச்சு இது மிஷினில் கொடுத்து ரவை மாதிரி உடச்சி கொண்டு வந்து செஞ்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.